எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். முதல் நம்ம சந்தியாத்து வீடியோ பார்க்கலாம், அப்புறம் நம்ம விநாயகர் சதுர்த்தி பார்க்கலாம். பார்த்ததே இல்லையா நீ? என் தங்க குட்டி இன்னைக்கு தான் பார்க்குதா? சூப்பர். லைட்டா மழை பெய்யுதுல? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆமாம், இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை ஈவினிங் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ரெயின்போ வந்ததுனால இப்பயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெயின்போ உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு. ஏண்டா சரி வா. சரி பார்த்துட்டு, ஆனால் மழையில் நனையாம பாரு. ஸோ இப்போ வந்து சாய்பாபாக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு வந்து மேபி இன்றைக்கி க்ளீன் பண்ண முடியல. ஆக்சுவலாக எப்போவுமே விநாயகர் சதுர்த்தினா முதல் நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் இருந்ததுனால க்ளீனிங் எதுவும் பண்ண முடியல. ஸோ பூஜை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் தான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். காலையிலேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இந்த 3 ஃப்ளோரும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து சமைக்க வந்துட்டேன். ஆல்ரெடி க்ளீன் பண்ணும்போதே பருப்பு சுண்டல் எல்லாம் வேக வச்சுருந்தேன். ஸோ அதனால டக்கு டக்குன்னு சாம்பார் வச்சுட்டு நான் எல்லா ரெசிபியெல்லாம் எடுக்கல. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட ரெசிபிலாம் இருக்குது. ஸோ இது வந்து பாயாசம் பண்ணியிருக்கேன். சுதிக்ஷாவும் கீதிகாவும் பாயாசம் பண்ணுங்கன்னு ரொம்ப ஆசையாக கேட்டதுனால பாயாசம். அப்புறம் சுண்டல் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். ஸோ அதையும் தாளிச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூரண கொலக்கட்டைக்கு வந்து பூரணம் பண்ணி வச்சுருக்கேன். சமையல் முடித்ததுக்கப்புறம் சுதிக்ஷா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சுதிக்ஷாக்கு ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு கிளாஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் ஒரு மாதிரி இன்றைக்கி ஒர்க்கிங் டேன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு டைமிங்லாம். ஸோ ரொம்ப லேட்டாக தான் சாமி கும்பிட்டோம். ஹஸ்பண்ட் லீவில் தான் இருந்தாங்க. பட் எல்லாம் முடித்து குழந்தையோட கிளாஸ் எல்லாம் பார்த்து ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிடும்போது லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டேன். சாமிக்கிட்ட வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விநாயகர் வந்து மோஸ்ட்டாக எப்போவுமே நான் வந்து யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் தான் பண்ணிக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 years வந்து எனக்கு தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மஞ்சளில் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியா கூட இல்லை எனக்கு. அப்புறமா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு தடவை ப்ளேடோவில் பண்ணி சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா மஞ்சளில் விநாயகர் பண்ணி சாமி கும்பிட்றத அப்படியே வழக்கமாக வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து தண்ணியில் போட்டுட்டு வந்து மரத்தில் போட்டுருவேன் அந்த தண்ணியை வந்து. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அம்மாவும் அப்பாவும் காலையிலேயே போய் விநாயகர் வாங்கிட்டு வருவாங்க, அந்த களிமண்ணில் செஞ்ச விநாயகர். அம்மா வந்து அப்புறம் சமையல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணுவேன். ஸோ பண்ணி எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து நம்ம அம்மாவானதுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு சாமி கும்பிடும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டன்றது. முன்னாடிலாம் ஃபெஸ்டிவல் வந்தால் வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒன்றும் நம்ம பண்ணுறதுக்கு இருக்காதுல்ல. ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், லீவ் இருக்கும், நல்லா நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து எல்லாமே நம்ம செஞ்சு சாமி கும்பிட்டு முடிக்கும்போது நம்ம பயங்கர டயர்டாயிடுறோம். ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸு இல்லை இந்த மாதிரி பூஜை நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். இங்கே வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே இங்கே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். சம்திங் பாட்லக்னா வச்சுருவோம், இல்லை ஏதோ ஒன்று அது ரிலேட்டடாக வச்சு நாங்கள் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த தடவை வீக் டேஸில் வந்ததுனால எதுவும் பண்ண முடியல. ஸோ அவங்கவுங்க எல்லாருமே ஆஃபீஸு ஒர்க் அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் தனித்தனியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் எப்படி இந்த மஞ்சளில் விநாயகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். பட் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப அவசரமாக பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க 2 பேர் கிளாஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேப்பில் வந்து விநாயகர் பண்ணி சாமியெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். Geetika, let's do this. No, Geetika. You do this.
சிவாவா நீ போய் அங்க போய் நில்லு. கீதிகா நம்ம எதுக்கு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சாமி சாப்பிட்டோம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா பார்க்க கூடாது. சாமி அவர் சாப்பிடுவாரு. சாமி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆமா ரிலாக்ஸிங் டைம். சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு அப்பளம் பாயாசம். அதான் அப்ப பாயாசம் சுண்டல் கொழுக்கட்டை. என்னம்மா இப்ப சாப்பிட போறோம். ஆமா சரி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தியா. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படி சொல்லு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட போகிறோம். சாம்பார் அப்புறம் வந்து பாயாசம் படைச்சிட்டு குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுண்டல் அப்புறமா வந்து சாதம். இது வந்து பிடி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பூரண கொழுக்கட்டை உருளைக்கிழங்கு மசாலா அப்புறமா வந்து வடையும் அப்பளமும் இப்போ தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. எங்களோட விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாள் நைட்டு கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மறுநாளைக்கு என்னென்ன தேவை அப்படின்றத சாதத்துக்கு அரிசி, சக்கரை பொங்கலுக்கு அரிசி, அப்புறம் வந்து சாம்பாருக்கு பருப்பு, வடைக்கு பருப்பு, இந்த மாதிரி சுண்டல்லாம் ஊற வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. முன்னாள் நைட்டே வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்து கொஞ்சம் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சமையல் செய்கிற அன்றைக்கி இந்த மாதிரி நான் எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா மறுநாளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து காலையில் 6:30 மணி ஆகிடுச்சு. நம்மளுக்கெலாம் ஒரு டீ போட்டு குடித்தா தான் வேலை சுறுசுறுப்பாக ஆகும் இல்லைங்களா? அதனால் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாம்பார், ஒரு சாதம், சாம்பாருக்கு தாளித்து விட்டுட்டேன். இந்த பக்கம் வந்து வாழைக்காவையும் வதக்கி விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கணும், மூடி வைக்கணும் கொஞ்சம் நேரம் பொறுத்து. அதை நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டைக்கு வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார். அது இன்னும் கொஞ்சம் தாளித்து ஊற்றணும். சக்கரை பொங்கலுக்கு வந்து சாதம் வந்து குக்கர்லேயே வச்சுருக்கேன். இது வந்து சுண்டல் தாளிக்கணும். சாப்பாடு வடித்தாச்சு. சாமான்லாம் கொஞ்சம் அப்படியே சேர்ந்துருக்கு. இப்போ வந்து வடைக்கு வந்து மாவு அரைக்க போடணும். அதுக்குள்ளே இங்கே வந்து சாமிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருக்கேன். குழந்தைங்க வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. சாமிக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து எல்லா புக்கும், படிக்கிற புக்ஸு, பென்னு, அப்புறம் வண்டி சாவி, இந்த மாதிரி எல்லாமே வைப்போம் நாங்கள் சாமி கும்பிடும்போது. அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்கூல் போயிட்டானுங்க அவனுங்க. ஒரு 1:30-2 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும். அவங்க வரத்துக்குள்ளே நம்ம சமையல் முடிச்சுட்டு அப்புறம் இந்த பிள்ளையாரெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்தோடனே குளிச்சுட்டு கும்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் சமையல் பண்ணிக்கிட்டேன். பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றத்தா.
செஞ்சுட்டு தேங்காவும் வெல்லமும் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அடுப்பில் வச்சு கிளறிட்டு இப்போ வந்து சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பிடி கொழுக்கட்டைக்கு மாவு கொஞ்சம் அரிசி மாவு வறுத்துட்டு இருக்கேன். இப்போ பிடிச்ச கொழுக்கட்டையை வேக வைக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டைக்கு வெல்லம்லாம் ஊற்றி கொஞ்சம் தேங்காய் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வடைக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. வடை ஒரு பக்கம் போட்டு எடுத்துகிட்டு இந்த பிடி கொழுக்கட்டையை வந்து போட்டு பிடிச்சிட வேண்டியது தான். இது என்ன பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டைக்காக கொஞ்சம் எள், அப்புறம் வெல்லம், ஏலக்காய், இதில் வறுத்த எள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு எள்ளு உருண்டை பிடிக்கணும். சக்கரை பொங்கல் எடுத்து வச்சாச்சு. ஒரு தட்டில் வந்து வடை, சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொழுக்கட்டை, இது வந்து எள்ளு உருண்டை, பிடி கொழுக்கட்டை, பழம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் அப்படியே கொஞ்சம் க்ளீனாக இல்லை. அப்புறம் ஒரு தட்டில் வாழை இலை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து திரும்ப சாதம், சாம்பார், பொரியல், வடை, கொழுக்கட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட அங்கே வச்சிட வேண்டியது தான். அதுக்குள்ளே போயிட்டு பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ பறிக்க வந்துருக்கோம். எது அது பெருசாக இருக்கிற பூவா? அது பெருசாக இருக்கிற போடுங்க. போடுங்க. கீழே இன்னும் கீழே கட் பண்ணுங்க. போடுங்க. அது மாதிரி இந்த பூ பண்ணுங்க. இந்த பூ பண்ணுங்க. அது இல்லை பாப்பா, இது கீழே பட்டு இன்னும் ஒன்று. வடியா 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 பாப்பா, வா வா வா. கீழே வை, கீழே கீழே வை சாமி. சாமி கீழே வைங்க. அம்மா உன்னோட எடுத்துகிட்டு வாங்க. நீ இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்க பாப்பா. அந்த சாவி பக்கத்தில் வைங்க. சூப்பர். வா பாப்பா, தட்டு எடுத்துகிட்டு வா. அந்த இலை எடுத்துகிட்டு வாங்க. இந்த பக்கம் திருப்பி வைங்க இலைய. அப்படி வைங்க. ஆசைப்படுறாமா சாப்பிடணும். கிருஷ்ணா ஆசைப்படுறான். கிருஷ்ணா இல்லை பாப்பா, இவரு பிள்ளையார். இல்லை கிருஷ்ணா ஓசை சாப்பிடணுமா? கிருஷ்ணா கூட சாப்பிடலாம். கால் எடு சாமி. இந்த கும்பிடுங்க பாப்பா. மதியானம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் வந்து இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வர சொல்லிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அவங்க போகும்போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அவங்களும் வந்து கொழுக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. वरद गणेश सुरमुनि वन्दित सुमुख गणेश सुरमुनि वन्दित सुमुख गणेश सुन्दर वदन ज्ञान गणेश सुन्दर वदन ज्ञान गणेश पार्वती नन्दन बाल गणेश. சூப்பர் செல்லக்குட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.